சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில் போன்ற குடும்பங்கள் உலகத்திற்கு அதிசயம் என்று சொல்ல. அருமை அருமை அருமை. சார், நம்ம நாட்டில் 7 முக்கியமான மதங்கள் இருக்கு. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், ஜெயின மதம், புத்த மதம், சீக்கிய மதம், பிற பார்சிகளோட ஜொராஸ்ட்ரியன் மதம். 7000க்கு மேலே ஜாதி இருக்குது. அதில் சப்காஸ்ட் கூட இருக்குது. 30 முக்கியமான மொழி இருக்குது. 30 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம். இதெல்லாம் சேர்த்து பாருங்க சார். இதுதான் சார் இந்தியா. நான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கு தான் சல்யூட் அடிக்க வந்திருக்கேன். இத்தனை மொழி, இத்தனை பிரிவுகள், இவ்வளவு பெரிய நாடு, ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கிறது என்றால் அதற்காக சல்யூட் அடிக்கணும்னு சிவபாக்கியம். அடிங்கம்மா சல்யூட்டு. பேரறிஞர் அண்ணா சொல்றாரு, இலங்கை கடல்ல ஏன் உப்பு சத்து அதிகமா இருக்கு தெரியுமா? எங்களுடைய ஈழத் தமிழர்கள் உழைப்பில் சிந்திய வியர்வையால் உப்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. உலகத்துல எந்த இடத்துல போனாலும் ஒரு தீவை கூட விடாம இந்தியன் இருக்கானா அவன் உழைப்புக்கு மரியாதை தானே. கல்ஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி வெயிலையும் உயரமா சாரங்கட்டி நம்மால் வேலை பார்த்துட்டு இருப்பான். 50 டிகிரி வெளியில சுட்டரிக்கிற வெயில் மயங்கி பொத்து பொத்துன்னு விழுகிறவங்களாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் அங்கே இருந்து கொண்டு தன் குடும்பத்தை எண்ணி கொஞ்சமும் சலித்து கொள்ளாமல் உழைக்கிற உழைப்பு இந்தியர்களின் உழைப்பு. நாம அங்கு போய் வேலை பார்த்தது போய் இங்கே அவங்க வந்துட்டாங்க. பன்னாட்டு முதலீடுகள் எல்லாம் இந்தியாவில் பெருகி இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட மூளை இருக்கு, உடல் உழைப்பு இருக்கு, தொழில் திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் பில்கேட்ஸ் இன்னைக்கு கும்மிடி பூண்டி வரைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காருன்னா நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவு. அதுக்கு இன்னொரு காரணம், இப்ப இருக்கிற நம்முடைய அமைச்சர்கள் பில்கேட்ஸ் மாதிரி ஆட்களை நம்ம ஊர் வரைக்கும் கூட்டிட்டு வராங்க. சாதாரண பேப்பர்ல கார்பனை வச்சு அம்மான்னு எழுதுனா அம்மான்னு வரும், அண்ணன்னு எழுதுனா அண்ணன்னு வரும், உழைப்புன்னு எழுதினா இந்தியன்னு வரும். அந்த இந்திய உழைப்புக்கு தான் சார் என்னோட முதல் சல்யூட். ஜனநாயக நாடு சார் இது. ஒரு பேச்சாளர் தலை சிறந்த முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான். அறிஞர் அண்ணா. ஒரு படிக்காத மாமேதை முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான். கரும வீரர் காமராஜர். ஒரு திரைப்பட நடிகர் முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான். டாக்டர் எம்ஜிஆர். நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும் என்று ஒரு சிந்தனை கலைஞன் முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் சார். டாக்டர் கருணாநிதி. ஜனநாயக உரிமை இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பா இருக்குது ஐயா. அதற்காக தலை வணங்குகிறீர்கள். கண்டிப்பா சல்யூட் அடிக்கிறேன். என்னமோ சொன்ன கதையில எலி ரவுக்க கேட்டுதான் சபையில. இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்காங்க எல்லாரும். எந்த ஊர்மா நீ? திருநெல்வேலி மாவட்டம் முரப்பநாடு. இல்ல, நீ ஏடா கூடமா சொலவட சொல்லும் போதே நினைச்சேன் எலி ரவுக்க கேக்குதான். பெருச்சாலிட்டியா? சரி. அது மாதிரி இங்க எல்லாரும் வந்திருக்காங்க. குடும்பம் ஒரு கோயில்னு சல்யூட் அடிங்க. நீங்க எல்லாம் ஏமாந்தே போங்க. வேற்றுமையில ஒற்றுமைன்னு சல்யூட் அடிங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்னு சல்யூட் அடிங்க. நாமெல்லாம் உழைத்து பிழைத்து எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா இருக்கோம்னு சல்யூட் அடிங்கன்னு சொன்னா நான் சொல்றதுக்கு கண்டிப்பா சல்யூட் அடிச்சே ஆகணுங்க. இன்னைக்கு உலக அளவுல நாம எய்ட்ஸ்ல 2வது இடத்துல இருக்கிறோங்க. இதுக்காக ஒரு சல்யூட் அடிங்க. ஊழல்ல உலக அளவுல டாப் 10ல நாம ஒண்ணு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு வாங்கி சல்யூட் அடிங்க. மக்கள் தொகையில வேகமா முதலிடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோங்க. அதுக்காக ஜோரா கைத்தட்டி ஒரு சல்யூட் அடிங்க. இதுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க வந்திருக்கிற நீங்க அறிவாளியா முட்டாளா? ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய கூட்டத்துல சல்யூட் அடிக்கிற நீங்க அறிவாளியா முட்டாளான்னு கேட்கிற அளவு துணிச்சல் இருக்கும்னா அதை கொடுத்தது இந்த ஜனநாயகம் தானே. அந்த ஜனநாயகத்துல இந்த உரிமை இல்லாமலே இருக்குன்னு எத்தனையோ பேருக்கு இருக்கு. அதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வெரி குட். வெரி
திரு தேத்தார் சிங். இவருக்கு தமிழ் தெரியாது. இவர் கையில் ஒரு இசைக்குழு இருக்கு. அந்த இசைக்குழுவில் தமிழ் பாட்டை இவர் பாடுகிறார். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஓராயிரம் பார்வையிலே அடி என்னடி ரம்ம பல்லாக்கு நெழுப்பு என் நெஞ்சு குலுங்கிதடி, சிறுக்கானடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இயக்கிதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்ம பல்லாக்கு நெழுப்பு என் நெஞ்சு குலுங்கிதடி, சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இயக்கிதடி. அரு பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். அரு பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். தேங்க்யூ. நம்ம உறவை பத்தி தெரியணும்னா இந்த கல்யாண பத்திரிகை கொஞ்சம் பாருங்க. பெண் வீட்டார் அழைப்பு அப்படின்னு ஒரு 30-40 பேர் இருக்கும், பிள்ளை வீட்டார் அழைப்புன்னு ஒரு 30-40 பேர் இருக்கும். அவ்வளவு உறவு முறைகளை வேற எங்க பார்க்க முடியும்? அவ்வளவு பேரும் போட்டு என் பேரை போடலன்னு சண்டை போட்டு இதெல்லாம் அவ்வளவு பேர் இருக்கும், எங்க ஐயா இருக்கும். இப்போ முன்னாடி கல்யாண வீட்டில் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா நகரத்தில் கவரை கொடுத்துட்டு போயிடுவாங்க, கிராமத்தில் ஸ்பீக்கர் செட்டு போட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவான், சுப்பையா 5 ரூபா, சுப்பையா கதை நாரி போகும், அப்புறம் முத்தையா 11 ரூபா. இப்போ என்ன பண்ணுதான்னா கிராமத்துக்காரன் நகரக்காரனும் தீவனத்தை இங்கே போய் வீடியோ வச்சு எடுத்துதான். இந்த பையன் மொய் எழுதியிருக்கானா, இதில் பேரை போடுவாங்களாம் பேரை. ஐயா 5 விரல்கள் சேரும் போது சிறு உரசல்கள் ஏற்படும் கட்டாயமா. ஆனா அதோட பலன் வந்து பலம் தான். அது மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன விவகாரம் வரலாம், ஆனா அந்த குடும்பம்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்களை மட்டும் உறவு சொல்லி அழைக்கிறது இல்லை, நமக்கு பிடித்த நல்ல தலைவர்களை கூட எப்படி அழைக்கிறோம்? காந்தி தாத்தா, ஔவை பாட்டி, நேரு மாமா, அன்னை தெரசா, இப்படி தானே உறவு சொல்லி அழைக்கிறோம். இங்கே வாங்க பம்பாயில் ஒரு எதிர் வீட்டு பெண்ணை எப்படி அழைக்கிறோம்னா பாபி அப்படின்னு கூப்பிடுவோம். பாபின்னா அண்ணி, அதாவது அன்னைக்கு சமானம். ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் அவரை பையான்னு கூப்பிடுறோம், அதாவது சகோதரரேன்னு. நான் இங்கே வந்து 2 நாள் ஆகுது. மாத்துங்கால அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காஃபி வண்டியில் வச்சு விற்கிற ஒரு தம்பி பின்னாடி கேரியரில் காஃபி வச்சு அப்படி தள்ளி நின்று ராஜா பையா ராஜா பையான்னு கூப்பிட்டார். அவர் ஒரு காஃபி வந்து வண்டியில் வச்சு விற்றாலும் என்ன ராஜா பையானா அவர் சகோதரனேன்னு அழைத்தது இருக்கு பாருங்க. உண்மையிலேயே கூட பிறந்தவன் கூப்பிடும் போது இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் அது. அந்த மாதிரி ஒரு உறவு முறை கிடைக்கிற இடம் இந்த நாடு, வேற எங்கேயும் கிடைக்காது. நிச்சயமா அருமமா. அதுதான் சுருக்கமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபேமிலி, FAMILY. இந்த ஃபேமிலி மேலை நாட்டில் எப்படி இருக்குன்னா ஃபாதர் அண்ட் மதர் ஐ லீவ் யூ. ஆனா இங்க நம்ம இந்தியால ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ. அப்படிப்பட்ட குடும்ப அமைப்பை கொண்ட இந்தியாவுக்கு தான் என் முதல் சல்யூட். நான் பிறப்பில் ஆணாக பிறந்தாலும் இன்னைக்கு செயற்கை பெண்ணாக மாறி நான் இங்கே நிற்கிறேன். 8 அண்ணன் 4 அக்கா, நான் 13வது சார். 5 வயசு இருக்கும்போது போய் விளையாடுன்னு சொன்னால் எனக்கு வந்து விளையாட தோணலை சார். வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவுக்கு வந்து கூட்டணும்னு தோணுச்சு, பாத்திரம் கழுவணும்னு தோணுச்சு. அப்போ வந்து எங்கள் அண்ணன் என்ன செஞ்சேன் தெரியுங்களா? என் எடை சரியில்லைன்னு என் இடையில சூடு பட்டான், என் கை பாவனை சரியில்லைன்னு கையில் சூடு பட்டான், என் கால் சரியில்லைன்னு என் கால் தொடையில் சூடு பட்டான், என்னோட பேச்சு சரியில்லைன்னு என்னை வாயில் சூடு பட்டான் சார். +2 படிச்சுட்டு வந்து எனக்கு அதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. என்னை வந்து எந்த ஸ்கூலில் சார் சேர்த்துக்கிறாங்க? எந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க சார்? தமிழ்நாட்டில் நான் நடந்து போனால் கிண்டல் கேலி பண்ணுறாங்க. ஏன் சார்? எதுக்கு? உங்களை பெற்றாங்கல்ல, அதே தாய் தானே எங்களையும் பெற்றாங்க. ஏன் உங்களுக்கு உணர்வு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்காதா சார்? இன்னைக்கு நாங்கள் உள்ளத்தால் அழுதாலும் இன்னைக்கு நான் உதட்டால் சிரிக்கிறேன் சார். இன்னைக்கு பம்பாயில் என்னை பெற்ற தாய்க்கு மேல்
ஒரு படி மேலே வச்சு இன்னைக்கு காப்பாற்றின ஒரு தாய் சார். அவங்க இந்து, நான் முஸ்லீம். இன்னைக்கு வந்து நான் செயற்கை பெண் சார், செயற்கை பெண். அலி அரவாணி என்று போற்றாதீர்கள், செயற்கை பெண் என்று போற்றுங்கள் எங்களை. இது ஒரு உடல் குறைதான். கை கால் ஊனமாக இருப்பவர்கள், குறையோடு இருப்பவர்கள், பார்வை இல்லாதவர்களைப் போல இதுவும் ஒரு உடல் குறை. அவர்களையெல்லாம் மதிக்கிற, பரிதாபத்தோடு பார்க்கிற இந்த சமூகம் உங்களையும் அதே கரிசனையோடு பார்க்க வேண்டும் என்று இந்த அரட்டை அரங்கம் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. இது உங்களுக்கு மட்டும் நேர்ந்ததல்ல. உலக அளவில் ஏசியன் கேம்ஸில் போய் விளையாடி பதக்கம், வெள்ளி பதக்கம் வாங்கிய ஒரு பெண், சாந்தின்ற ஒரு பெண், பதக்கம் வாங்கின பிறகு ஆனா பெண்ணான்னு கேட்டான் நம்மால். அந்த சூழ்நிலையிலும் மனம் ஒடிந்து போகக்கூடாது என்று தமிழக அரசாங்கம் அந்த பெண்ணுக்கு 15 லட்சம் ரூபாய், மிகப்பெரிய விஷயம் அது, 15 லட்சம் ரூபாயை கொடுத்து ஓடியது ஆணா பெண்ணா என்று கேட்காதீர்கள், ஓடிய உடம்புக்குத்தான் மரியாதை, அது தமிழ் உடம்பு என்று சொல்லியதற்காக இந்த அரட்டை அரங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுகிறது. உங்களை போன்ற பலர் இருக்கிறார்கள் நாட்டில். வேற்றுமையில் ஒற்றுமை பேசுகிறீர்களே, இதுவும் ஒரு வேற்றுமை என்றால் இதிலும் ஒற்றுமையை காட்ட வேண்டியது உங்கள் கடமை அல்லவா?